ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். ஆக்சுவலா நீங்க வந்து லண்டன்லேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப் மூலியமா. அதுக்கப்புறம் நான் உங்க சேனல் பார்த்தேன். நீங்க நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 3 வீடியோலயே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 20K வியூஸ் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப நான் உங்க சேனல்ல வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணேன்? என்ன 3 விஷயத்த ப்ராப்பரா பண்ணதுனால இந்த ரிசல்ட் திரும்ப திரும்ப கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ உங்கள பத்தி ஒரு 2 லைன்ஸ் எங்க இருக்கீங்க? எதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஆம். நான் வந்து லண்டன்லேருந்து அ கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து ஐமாம் தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் லண்டன். இது வந்து மே 2024ல ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு யாஹ் 2 இயர்ஸ், 2 1/2 இயர்ஸ் ஆயிருச்சு இப்போ. நான் உங்ககிட்ட வரும்போது ஒரு 88 சப்ஸ்கிரைபர்ஸோட வந்தேன். என்னோட சேனல் வந்து பேசிக்கா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், என்னெல்லாம் பார்க்குறேன், ட்ரிப் போறோம், இல்ல வீட்ல ஏதாவது செய்றோம், அந்த மாரி இத ஷேர் பண்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அப்புறம் அப்படியே அந்த அந்தந்த டைம்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு, அந்த மாதிரி எடுத்து டாபிக்ஸ் பண்ற மாரி பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியா வீடியோ பண்ணாலுமே, வியூஸ்ன்றது போவே இல்ல. எதுக்குனால போலன்னு தெரியல எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃப்யூஸ்டா ஆயிடுச்சு. என்னோட ஆடியன்ஸ் யாரு? யார நான் டார்கெட் பண்ணணும்? என்னோட நீச் என்னன்றதே நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அந்த ஓகே. மாதிரி போயிட்டுருந்துச்சு. அது அந்த டைம்ல எதர்ச்சியா தான் உங்களோட சேனல் நான் பார்த்தேன். உங்களோட சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாவே இருந்துச்சு. அந்த டெஸ்டிமோனியல் வீடியோஸ் மாதிரி பார்க்கும்போது, ரொம்ப அத்தென்டிக்கா இருந்துச்சு. அதுவும் உங்களோட ஆ நெறைய வீடியோஸ்ல நீங்க சொல்ற அந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க அந்த இத வந்து சொன்ன மாரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஜென்யூனா இருக்கவும் சரி, நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் அப்டின்ட்டு தான் உங்ககிட்ட நான் அ மெசேஜ் பண்ணேன் இனிஷியலி. ஓகே. உங்களுடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஐமாம் தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் லண்டன் அப்படின்ற மாரி வச்சிருக்கீங்க. ஸோ நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, 200 வியூஸ், 113 வியூஸ், 229, 52 வியூஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே உங்களுடைய நீச் வந்து கரெக்ட்டு. உங்களுடைய கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பண்றீங்க. ஆனா, ஆடியன்ஸோடைய கோல் அல்லது ப்ராப்ளம சால்வ் பண்ண மாட்றீங்க. ஒரு வேல்யூ இல்ல உங்க வீடியோல அப்டின்றது தெரிய வந்துச்சு. நாம அத தான் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஒரு வொர்க்கிங் மாமா இருக்கீங்க. அப்போ உங்கள மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்டின்றத நான் அனலைசிஸ் பண்றேன். அது மூலியமா நீங்க ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னேன். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. அப்படி பண்ணும்போது, "ஹவ் ஐ ஸ்மார்ட்லி மேனேஜ் டைம் ஆஸ் அ பிஸி வொர்க்கிங் மாம்" அப்படின்ற டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்தேன் பிடிஎஃப்பா. தம்ப்நெயில் சஜஷன் பண்ணேன். ஸ்கிரிப்ட் எந்த மாரி போகணுன்றதுமே கிளாஸ பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ, அப்ப அந்த வீடியோக்கு வந்து இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, 10,000 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. சடன் ஸ்பைக் 200, 100 வியூஸ்ல இருந்து ஒரு வீடியோவுக்கு 10,000 வியூஸ் போறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா, ஒரு சேனல்ல வந்து ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆயிருச்சுன்னா, அத நம்ம கிராப் பண்ணி கொண்டு போனாலே போதும், சேனல் குரோ ஆயிட்டு மேல வந்துரும். ஸோ, இப்ப வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றத சொல்றேன். இந்த டாபிக்குக்கு டிமாண்ட் இருக்குன்றத எப்படி நான் கண்டுபிடிச்சேன்றத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு யூடியூப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு, நீங்க எனக்கு சொன்ன ஒரு 3 வேர்ட் அப்படின்றது, லைஃப் ஸ்டைல் கன்டென்ட் போடப் போறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்டு வேர்ட் லைஃப் ஸ்டைல் போடப் போறேன்னு சொன்னீங்க. நீங்க வந்து வொர்க் பண்றேன் அப்படின்ற மாரி சொன்னீங்க. அப்ப வொர்க்கிங் மாம் அப்படின்றத நான் போட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த வேர்ட் தான் நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க யாருன்றத வச்சு. அப்ப நான் இத பேஸ் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ உங்களுடைய நீட்ச் இது. அப்போ இதுல எங்க டிமாண்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அத பார்க்கறதுக்கு தான் இந்த மாரி நான் சர்ச் பண்ணி கீழ வந்துகிட்டே இருந்தேன். ஓகேங்களா? அப்ப கீழ வந்துகிட்டே இருக்கும்போது, ஒரு சில வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போனது தெரிஞ்சுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 குக்கிங் அண்ட் டைம் சேவிங் டிப்ஸ் ஃபார் வொர்க்கிங் வுமன். டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்ற வீடியோ இருக்கா இந்த இடத்துல? சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க இவங்களுக்கு? 8.5K தான் இருக்காங்க. கம்மியான சப்ஸ்கிரைபர் தான். ஆனா அவங்களுக்கு 548K வியூஸ் போயிருக்கு. ஆனா இந்த டாபிக் உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகாது. ஏன்னா இது குக்கிங் டிப்ஸ பேஸ் பண்ணது. ஆனா இதுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கீவேர்ட் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த சால்வ் பண்றாங்க இந்த வீடியோ மூலியமா. அதனால அவங்களுக்கு டிமாண்ட கண்டுபிடிச்சு இந்த வீடியோக்கு வியூஸ் போயிருக்கு. கரெக்ட். அப்போ இந்த வீடியோவ நம்ம அப்படியே காப்பி பண்ணாம, இதுல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு வேணும், நம்ம சேனலுக்கு தேவைப்படும்ன்றத பிக் பண்ணி எடுக்க தெரியணும் கரெக்ட்டா. ம்ஹ்ம். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குக்கிங் அப்படின்றத வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா, வொர்க்கிங் வுமன் வேணும், டைம் மேனேஜ்மென்ட் வேணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன்.
அப்போ ஒரு வொர்க்கிங் மூமெண்ட் வந்து டைம எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி சேவ் பண்றாங்க அப்படின்ற டாபிக்குக்கு டிமாண்ட் இருக்குன்றத நான் ஃபைண்ட் பண்ணேன். குக்கிங்க எடுத்துட்டேன் அப்படின்னா. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நான் குடுத்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டிய பேஸ் பண்ண டைட்டில். ஐ ஸ்மார்ட்லி ஐ அப்படின்றதே உங்களுடைய அத்தாரிட்டிய மீன் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ ஹவ் ஐ ஸ்மார்ட்லின்றது ஒரு கியூரியஸான வேர்ட். அதுக்கப்புறமா தான் அந்த டைட்டில் நான் அப்படியே காப்பி பண்ண மாரி ரீப்ளிகேட் பண்ணேன். அவ்வளதான். டைம் சேவிங் டிப்ஸ் ஃபார் வொர்க்கிங் வுமன். உங்களுக்குமே இந்த இடத்துல டைம் மேனேஜ் டைம் அஸ் அ பிஸி வொர்க்கிங் மாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா? அப்ப இது நான் குடுத்துட்டேன் டைட்டில்ல. ஆனா இந்த வீடியோல எத பத்தி பேசப் போறோம்ன்றத நான் தம்ப்நெயில்ல கொண்டு போயிட்டேன். அப்ப இந்த இடத்துல 6 ஏஎம் டூ 9:30 ஏஎம் பட் சம்திங் டைமிங்லயுமே நம்ம தம்ப்நெயில கொண்டு போனா பெட்டரா ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. அப்ப இவங்க தம்ப்நெயில நான் காப்பி அடிக்கக்கூடாது. ஆனா டைமிங்க போட்டா நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து. டைமிங் அப்படின்றது ஒரு பேட்டர்ன். ஓகே. அப்ப தம்ப்நெயில்ல உங்களுக்கு டைமிங் தேவைப்படுதா? சரி ஓகே. சேவ் 20 பிளஸ் ஹவர்ஸ் பிளஸ் வீக்ன்னு குடுத்துட்டேன். நான் காப்பி பண்ணல. டிமாண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சுட்டு, அதில என்ன பேட்டர்ன் ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தேன். அந்த பேட்டர்ன மட்டும் பிக் பண்ணி நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ டிமாண்ட் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிருச்சா? ஆமா, நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா? ஆடியன்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல? ஆமா. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்த டாபிக் போறதுல தான் எனக்கு டவுட் வரும். ஆ. அது எப்படி நீங்க அடுத்த டாபிக் அந்த இன்னொரு டைம் மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் போம்போது, அதே மாதிரி வொர்க்கிங் மாம்க்குன்னு போம்போது எப்படி நீங்க போனீங்க? அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த டாபிக் நான் இத வச்சு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றேன் வியூஸ் போகும்னு அப்படின்றத கேட்கிறீங்க. ஆமா. அது ரொம்ப சிம்பிள் தாங்க. பேசிக்கா என்னன்னா இருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல எல்லாமே பார்த்தீங்கன்னா, வியூஸே போகல. ஆடியன்ஸே உள்ள வரல. அப்போ இந்த வீடியோல 10,000 வியூஸ் போன வீடியோல, இந்த 10,000 பேர் யாருன்றத ஐடென்டிஃபை பண்ணேன். அவங்க கண்டிப்பா வொர்க்கிங் மாமா இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட்டா? ம். 2வது டைம மேனேஜ் பண்ண தெரியாம இருப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா. டைம சேவ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. கரெக்ட்டா? சேவ் பண்ணணும். இந்த 3 விஷயம் தான் இந்த ஆடியன்ஸ் உடைய மைண்ட் செட்டா இருக்கும். ஸோ, இவங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் குடுக்குற மாரி ஒரு டாபிக் உங்களுக்கு குடுத்தேன். நியூ சைனீஸ் வே டூ மேனேஜ் ஜாப் அண்ட் ஃபேமிலி. புரியுதுங்களா? டைம் மேனேஜ்மென்ட் வேற, ஜாப் மேனேஜ்மென்ட் வேற. ஜாப்பையும், ஃபேமிலியையும் எப்படி பார்த்துக்கிறது? அப்படின்றத வச்சு சொன்னேன். அதே வொர்க்கிங் மாமுக்கு தான் இந்த டிப்ஸுமே, இந்த வீடியோவுமே. ஆனா இந்த டாபிக் ஒர்க் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து, நியூ சைனீஸ் வே அப்படின்றது. நெறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டுருக்கோமே. நெறைய சுறுசுறுப்பா வேல பாப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுருக்கேன். எஸ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த ஒரு மைண்ட் ஐடியாலஜி இருக்கிறதுனால தான், நான் இந்த இடத்துல சைனீஸ் அப்படின்றத யூஸ் பண்ணேன். ஐ ஸ்மார்ட்லின்றத எடுத்துட்டு, நான் நியூ சைனீஸ் வேன்னு போட்டப்ப கூட ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகுதா? அண்ட் கியூரியாசிட்டிக்காக 8:8:8 ரூல்னு போட்டேன். ஸோ, அப்ப நீங்க கன்டென்ட்டுமே நான் முன்னாடியே சொன்னேன். இத வச்சு தான் நீங்க கான்டென்ட் மேக் பண்ணணும். இந்த ரூல எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி தான். கரெக்ட்டா? அவ்வளதான் சிம்பிள். அப்போ 3வது வீடியோவுமே இவங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு நான் யோசிச்சேன். இங்க சைனீஸ்ன்னு போட்டோம். நான் மாத்தி ஜாப்பனீஸ்ன்னு போட்டேன். இந்த மாரி ஒரு ஆடியன்ஸ் நமக்கு உள்ள கிடைக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்ணிட்டோம். வேற என்னென்ன ஆங்கிள்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அத நம்ம கியூரியஸா எப்படி ஆடியன்ஸுக்கு ஆத்தென்டிக்கா குடுக்குறது, கரெக்ட்டான கன்டென்ட் அப்டின்றத தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு கைட் பண்றதே. இதுக்கு எப்படி நீங்க கான்டென்ட் மேக் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டான வேல்யூ குடுக்கணும் அப்டின்றது. ஃபைனலி எல்லாமே செட் ஆனதுக்கப்புறமா 5த் நீங்க போஸ்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. பிகாஸ் அதுக்குண்டான எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்காங்கன்றதுனால. அப்ப YouTubeமே கரெக்ட்டா ஓகே இந்த ஆடியன்ஸ் இருக்காங்களா? அப்ப நான் இந்த மாரி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நெறைய பேருக்கு பண்ணும்போது, உங்க வீடியோ மத்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்குமே மேட்ச் ஆகுது. அவ்வளோதாங்க சிம்பிள். இப்படி தான் நான் வந்து உங்க சேனலுக்கு பேசிக்கா ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி ஒன் பை ஒன்னா கொண்டு போறேன். ஆனா, அது வேற வேற சேனலுக்கு மாறும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ம்ஹ்ம். ஸ்டார்ட்டிங் தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றது. இன்னும் போக போக நெறைய விஷயத்த அச்சீவ் பண்ண போறோம். உங்க சேனல்ல இருந்து. ம்ஹ்ம். நல்லா குரோ ஆயிட்டே ரொம்ப வருவீங்க. சரிங்களா? கண்டிப்பா எனக்கு வேற ரொம்ப ஏதாவது ரொம்ப டவுட் தேங்க்ஸ். இருந்தாலுமே WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த டாபிக் உங்களுக்கு தந்துர்றேன். சரிங்களா? ஓகேங்க.